இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கன்சீல்டாக இருந்தது இந்த லைனு. வாஷிங் மிஷினுக்கும் வாஷ் பேஷனுக்கும் ஒரு லைனு 25 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது கன்சீல்டு போட்டிருந்தோம் டைல்ஸுக்கு உள்ள. ஆக்சுவலாக இந்த பைப்பை கலட்டி க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. இந்த பைப் வந்து சோரோட்டி ஃப்ளான்ச் போட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஃப்ளான்ச் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பைப்ஸ், ஃப்ளான்ச் போட்டு சோரோட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அதில் இந்த பைப்பை கலட்டும் போது டேமேஜ் ஆயிடுச்சு. உள்ள எப்படின்னா அந்த டைல்ஸுக்கு உள்ள அந்த அழுக்கெலாம் இருக்குதுன்னு க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற பிவிசி பைப்பு உடஞ்சிச்சு. 25 இயர்ஸ் ஆன காரணத்தினால அது ஏற்கனவே ரொம்ப இதாகி போயிருக்கும் போல். பைப்பை கலட்டி க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிச்சு. ஸோ என்ன ஆகிட்டுன்னா, அதுக்கப்புறம் மேலே வாட்டர் டேங்க்லேருந்து வர்ற தண்ணி இங்கே பைப்பை அடைச்சி வச்சாலும் உள்ளே லீக் ஆகி அது அந்த வால் வழியாக லீக் ஆகி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சீலிங்கு, அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இந்த ரூமை ஒட்டி தான் அந்த பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் சீலிங்குக்கு எப்படி அந்த தண்ணி வந்துன்னு தெரில. கீழே வந்து அது பெட்ரூம் கீழே கிச்சன் சீலிங்லலாம் சொட்டடிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் இந்த லைன் வர்ற லைனை மெயினாக கட் பண்ணி அங்கே வெளிச்சோரில் இந்த வெண்டிலேட்டருக்கு அந்த பக்கம் வெளிப்பக்கம் சோத்தில் ஒரு வால்வு போட்டு விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் லைன் போடலான்னு சொல்லிட்டு ப்ளம்பர்கிட்ட சொல்லிவிட்டு, அப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்தாங்க. வந்த உடனே அந்த இதுலேருந்து ஓப்பன் லைன் எடுத்திருக்கோம். அந்த கட் பண்ணி போட்டு வால்வு போட்டிருந்த இடத்துலேருந்து ஒரு ஓப்பன் லைன் இப்படி எடுத்துகிட்டு வந்து, அந்த சோறுலாம் ட்ரில் பண்ண வேண்டாம் தேவையில்லாமல், நமக்கு டைல்ஸ்லாம் இருக்குது 3/4 அடி சோறு, அதனால் இப்படியே வந்து வெண்டிலேட்டரில் ஒரு கிளாஸ் ரிமூவ் பண்ணிடுவோம், லூவரை அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஓப்பனாக கொண்டு வந்து அந்த லைனை கீழோடி அப்படி கொண்டு போய், இது வந்து அந்த வாஷ் பேஷனுக்கும் அது வந்த லைனு, வாஷ் பேஷன் லைன் ஓகே தான், பட் எனிவே மொத்தமாக தான் ரெண்டும் ஒரே இதில் தான் வந்தது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வாஷ் பேஷனே ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ வாஷ் பேஷனில் தண்ணி வருது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓப்பன் லைன் போட்டாச்சு.